தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடை திறப்பு நேரம் பகல் 12 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை குறைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை நெல்லையில் இருக்கும் செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜ், சொல்லுங்க, டாஸ்மாக் திறப்பு நேரம் குறைக்கப்பட்டிருப்பதற்கு மக்கள் மத்தியில வரவேற்பு எப்படி இருக்கு? கண்டிப்பா திவ்யா, நெல்லை பொறுத்த வரைக்கும் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக், நம்ம இருக்கக்கூடிய வண்ணார்பேட்டையில் இயங்குகிற ஒரு டாஸ்மாக் கடை முன்பாக இருக்கிறோம். இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த அதாவது அரசு மதுபான கடையின் திறப்பு நேரத்தை மாற்றி அமைத்திருக்கிறது. மக்கள் ஒரு பக்கத்தில் வரவேற்பு தெரிவிக்கிறாங்க. மற்றொரு பக்கத்தில் காலை முதலே அந்த மதுபானத்தை விரும்பக்கூடிய அந்த மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஏமாற்றமாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் காலை 10 மணிக்கே வரக்கூடிய நாங்கள் அதை பயன்படுத்தி, அதாவது மதுபானம் அறிந்துதான் வேலை செய்யக்கூடிய வேலைகள் இருக்கிறது. எனவே அதற்கு பயன்படுத்தும் பொழுது எங்களுக்கு அது மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த 12 மணி என்னும் பொழுது காலை 10 மணி முதல் காலை 10 மணிக்கு தேவைப்படுவோர் அதை பிளாக்கில் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த பகுதியில் அதை கட்டுப்படுத்த வேண்டும். அதை கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் முழுமையாக அது ஒரு வரையறைக்கு உட்படுத்த முடியும். அப்படி இல்லை என்றால் டாஸ்மாகில் அந்த வெளியே கிடைக்கக்கூடிய அந்த மதுபான வகைகள், அதாவது பிளாக்கில் கிடைக்கும் பொழுது அது கூடுதலாக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளதாக தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது வரவேற்பு என்பது மிக சிறப்பாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் திவ்யா. ஏனென்றால் 12 மணி என்னும் பொழுது மக்களின் மனநிலை என்பது, அதாவது அதிகமாக இந்த டாஸ்மாகை பயன்படுத்தக்கூடிய மக்களின் எண்ணிக்கையில் அவர்களின் மனநிலை என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு மாற்றம் என்பது எல்லோருக்கும் அது ஒரு பெரிய அளவில் அவர்களுக்கு ஒரு நன்மை பயக்கும். ஆனால் இந்த மாற்றம் என்பது கண்டிப்பாக இந்த 2 மணி நேர மாற்றமும் அதே போல இந்த 500 கடைகள் குறைப்பு என்பது அந்த மதுபானத்தை விரும்பக்கூடிய மக்களின் மனதில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். என்றால் அவர்கள் ஒட்டுமொத்த மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு நெருக்கடி கொடுக்கும் வகையில், அதாவது டாஸ்மாகே இல்லை என்று சொன்னால் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது மிகப்பெரிய ஒரு உடனடியாக ஒரு மாற்றம் என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. எனவே சின்ன வகையில் மாற்றம் என்பதை ஓரளவுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. திவ்யா, நாகராஜ், இந்த நேரம் குறைப்பு அப்படிங்கறத இந்த அரசின் அறிவிப்பை நடைமுறைப்படுத்த டாஸ்மாக் நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? குறிப்பா இந்த 500 மதுக்கடைகள் மூடப்படும் அப்படின்னு சொல்ல அறிவிப்பு எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்படும்? கண்டிப்பா இது தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிறார். ஆனால் அந்த அறிவிப்பு அதற்கு அடுத்த கட்ட நடைமுறைகள் என்பது இன்னும் அது சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் மேலாளருக்கு, மாவட்ட மேலாளருக்கு தற்பொழுதுதான் அது சம்பந்தமான அறிக்கைகள் வந்துள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து நடவடிக்கை இருக்கும் என்று தெரிவிக்கிறார். அதே போலவே இன்று மதியம் முதலே இங்கு பொறுத்தவரைக்கும், நெல்லையை பொறுத்தவரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய வண்ணார்பேட்டை கடையாகட்டும், இந்த பகுதியில் கடைக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு பலகையில் அவர்கள் எழுதி வைத்துள்ளார்கள். அதாவது நாளை தேதியை குறிப்பிட்டு நாளை முதல் மதியம் 12 மணி முதல் தான் டாஸ்மாக் என்பது இயங்கும் என்று அவர்கள் எழுதி வைத்துள்ளார்கள். இது இந்த அரசின் அறிவிப்பு பலகையாக வைக்கப்பட்டுள்ளது. அது எனவே ஒவ்வொரு முறையும் ஏதேனும் மாற்றம் இருந்தால், தேதி மாற்றமோ இல்லை விடுமுறை சம்பந்தமான அறிவிப்பு இருந்தாலோ அதில் எழுதி வைப்பது வழக்கம். இந்த முறை அரசின் ஆணை என்பதால் அதை தற்பொழுது எழுதி வைத்துள்ளார்கள். முறைப்படி வரக்கூடிய அந்த நோட்டீஸ் என்பதை, அந்த அறிவிப்பு என்பதை அதன் முறைப்படியாக அது விளம்பரப்படுத்தவும் அவர்கள் தயாராக இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த மாற்றம் என்பது கண்டிப்பாக ஒட்டுமொத்த அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றமாக இருக்கும். அதாவது உடனடி கடை மூடுவது என்று இல்லாமல் ஒரு சின்ன மாற்றம் என்பது கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு